வணக்கம். என்னுடைய பேர் செல்வா. நானும் பாலாஜியும் ஒரு 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே திருவான்மியூரில் பக்கத்து வீடு. ஸோ திருவான்மியூருக்கு அவர் வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாம் ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். எங்கள் சர்க்கிள் பார்த்திங்கன்னா பாதி சினி ஃபீல்டு கலந்து ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, என்ன மாதிரி நான் சினி ஃபீல்டும் இருப்பாங்க. என்னையும் பயங்கரமாக வளர்த்து விட்டார். எனக்கு ஹோட்டல் 2 வச்சு கொடுத்தாரு. அவர் பேரில் தான் ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் எப்படி பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எனக்கு ரொம்ப புஷ் பண்ணி என்னை வளர்த்து விட்டார். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸையும் சினி ஃபீல்டில் எப்படி வரணுன்ட்டு வளர்த்து விட்டார். ஸோ நாங்கள் ஜாலியாக டூர் போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் போகிறதா இருக்கட்டும், மூவிஸ் டைமில் புக் பண்ணும்போது எங்களை தான் கூட கூட்டிகிட்டு போவார். மூவிக்கு போவோம், ஒவ்வொரு மூவியும் போயிட்டு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மூவிஸ் ஒர்க்குன்னும் போது இப்போ என்னுடைய ஹோட்டலில் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இதை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னுவார். ஸோ எனக்கு மட்டும் உதவி பண்ணல, யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் செலவுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப கைண்டாட். யாருன்னா வந்து எனக்கு உதவின்னா கொடுத்து விட்டுடுவார். ஸோ எனக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடே இல்லை. எனக்கு கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோயில் கட்டி அதுக்கு நான் அந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணி ரொம்ப ஜாலியாக பழகுவார். எனக்கு இப்போ வரைக்கும் இறந்தாருன்றது ஃபீலே இல்லை, எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவரது கால் டைவர்ட்ஸ் ஆனால் எனக்கு தான் வரும் எப்பயுமே. நேற்று கால் டைவர்ட் ஆகி வரும்போதெல்லாம் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கதறி அழுது, அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு டெத்துக்கு போனாலோ இல்லை எங்கே போனாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு எங்களுக்கு தட்டி கொடுப்பாரு. ஃபீல் பண்ணக்கூடாதுனாரு. அதனால் இப்போ எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோமே தவிர அவரை நான் மிஸ் பண்ணதான் ஃபீல் பண்ணல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நைட்டு எங்களுக்கு நாங்கள் படுத்துட்டோம், டயர்டாக இருந்ததுன்னு. அப்புறம் வந்து கதவு தட்டி குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் அவர் பேரை சொன்னதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுலேருந்து 2 மணி வரலாம் நாங்கள் தூங்கலை. அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். அவருக்கு கூட்டின்னு வர்றப்போ நான் பார்க்கல, படுத்துட்டேன். அப்புறம் காலையில் ஏஞ்சி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். எனக்கு அவருக்குன்னா ஒரு 10 வயசுலேருந்து தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு போவார், வருவார். அதுக்கப்புறம் நாங்களாம் வீட்டிலலாம் இருந்துட்டோம். எப்போயாவது ஒரு தடவை பார்ப்போம். அப்புறம் அவர் படம் நடிக்க போனது ரொம்ப அவரை பார்க்க முடியல. ஏன்னா ரூம்ஸுங்கெலாம் எடுத்துகிட்டு அவர் அங்கேயே தங்கி அங்கேயே இது பண்ணுவார். எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு வருவார், கோயில் ஃபங்க்ஷனுக்கு வருவார். அப்புறம் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு, அவங்க பெரியம்மா இறந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்தார். அப்போ ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப நல்ல தம்பி, ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு கூடலாம் நிற்கணும், கொள்ளணும்லாம் பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜனம்லாம் இருக்கவே நான் அப்படியே தங்கிட்டேன். அதனால் வந்து எங்கள் பேத்திங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள கூட நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இன்னும் கூட எனக்கு அந்த செல்லில் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது, சொல்லிக்கவே இல்லை. அவர் ஏதோ ஒரு நல்லது, ஒரு கல்யாணமோ ஒரு குழந்தை எதுவுமே பண்ணிக்கிற எதனாலன்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப அழகு. அவங்க ஃபேமிலியே ரொம்ப நல்லவங்க. அப்புறம் வந்து அவங்க தம்பி கௌரி சங்கர், அவரும் நல்லவர். அந்த மேலே சத்தெல்லாம் கேட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்ய தோணல. ஒரே அதே நினப்பாக இருக்குது நம்மளுக்கு. அந்த முகத்தை போய் காலையில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, வீட்டில் போய் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழுதுட்டேன் நான் ரொம்ப. இப்போயும் வீட்டிலே இருக்க முடியல, ஒன்றுமே சொல்ல தெரியல. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உதவி செஞ்சுருக்காரு. இந்த கொரோனாக்கெலாம் வந்து எங்களுக்கு கொரோனா வந்தது. என் வீட்லேயே ஒரு 6 பேருக்கு வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். நல்லா உதவிலாம் செய்கிறாரு. கருமாரியம்மன் கோயிலுக்கெலாம் உதவி செய்கிறாரு. அவங்க அண்ணன் கூடலாம் இருப்பார். இந்த வெள்ளம் வந்ததுக்கெலாம் வருவார், போவார். நல்லா உதவி செஞ்சுருக்காரு. குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சும்மா சொல்ல ரொம்ப சூழ்ந்துக்குவாங்க அப்படியே போயிட்டு எல்லா பசங்களுமே. அவர் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க தம்பியே எங்களுக்கு ரொம்ப பழக்கம். எனக்கு இப்போது 60 வயசு ஆகுதுப்பா. நான் எனக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். 60 வயசு ஆகுது. அதுலேருந்து நான் இவருக்கு எனக்கு தெரியும். இப்போ படம் நடிக்க போகும்போது தான் அவரை பார்க்க முடியல. அங்கேயே ரூம்ஸ் எடுத்து அங்கேயே தங்கியிருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்தாக்கா எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் நிற்கவும் முடியாது, பேச முடியாது. அவர் சூத்துன்னு கூட போவாங்க, வருவாங்க. அதனால ரொம்ப இதுவாக இருக்கும். எங்கள் பசங்கிட்டலாம் சொல்ல, பாலாஜி சார் வந்திருக்காரு, போங்க போங்கன்னு. அவர் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு. அவங்க வீட்டாண்டெல்லாம் மேலே சத்தெல்லாம் கேட்கவே. ஆனால் அவர் சாக வேண்டிய வயசே கிடையாது. அவர் வாழ வேண்டிய வயசு இருக்குது. அவர் இது மாதிரி ஆகிட்டாருன்னு ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஆமாம், நைட்டு சொன்னாங்க கண்தானம் கொடுத்துருக்காருன்ட்டு. அப்புறமா வந்து சரின்ட்டு எதுக்கு கொடுத்தாரு, யாருன்னா ஒரு இந்த கண்ணு போய் யாருக்கா உதவி செய்யும், உலகத்தை பார்க்கும். இவர் எவ்வளோ நாள் இருந்தாரோ அந்த மாதிரி உலகத்தை இவர் கண் பார்க்கும்.
நல்ல மாதிரி இருக்கணும் இவர் கண் யாருக்குமே உலகத்தை பார்க்கட்டும். ரொம்ப சாமி பக்தி நல்லா பண்ணுவார், நல்லா இது பண்ணுவார். கண்டானம் குத்துருக்காரு நைட் சொன்னாங்க எனக்கு. நான் பார்த்துருக்கேன். அந்த அண்ணா இங்கே தான் இருந்தாங்க. நான் சின்னதுலேருந்தே அவரை தான் பார்த்துருக்கேன். இங்கே இதுதான் அவங்க வீடு இல்லை, அதனால இங்கே இருப்பாங்க. இப்போ படம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப இங்கே வரதில்லை. ஆனால் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் எதனா சொன்னாக்கா வருவாங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வருவார். எங்கள் பசங்க கூடலாம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார், எல்லாம் நல்லா பேசுவார். அவர் திடீர்னு இப்படி ஆனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுலேயே அவர் கண்தானம் செஞ்சுருக்காருன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்களும் சொன்னேன், அந்த அண்ணா தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்காரு, அதை காரணமாக வச்சு எல்லாரும் அந்த மாதிரி நம்ம செய்யலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொன்னால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்க இதுவும் ஆனது. அவர் திடீர்னு வந்து அந்த மாதிரி சொன்னது, நாங்கள் நிறைய படம் இப்போ அவர் நடித்து அதை பார்க்குறோம்ல, அது பார்க்கும்போது நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு அண்ணா இப்படி போயிருக்காரு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு இப்படி ஆனது கஷ்டமாக தான் இருக்குது இந்த வயசில். ஆமாம் ஆமாம், அவரு முன்னும் வந்துட்டும் செய்வார். இல்லைன்னா அவங்க பிரதர் இருக்கார்ல கௌரி சங்கர் அங்கிள், அந்த அண்ணா கிட்ட சொல்லி செய்வார். அவர் தான் வந்து செய்யணும் இல்லை, அவர் செஞ்சாலும் இவர் செஞ்சாலும் எங்களுக்கு ஒன்று தான். அவங்க தம்பி எல்லாமே எங்களுக்கு பார்ப்பாரு, எதனா ஒன்றுனா உடனே ஹெல்ப் பண்ணுவார். அதான் இவர் சொல்லி அவர் செய்யலாம், அது எங்களுக்கு எங்களுக்கு கொரோனா டைம்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளட்டு வந்த போதும் ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனா டைம்லன்னா ரொம்ப அந்த அண்ணா எல்லாமே இங்கே செஞ்சுருக்காரு. எல்லாம் செஞ்சுருக்காருன்னா ஸ்டோர் சாமான்லேருந்து பைசா கொடுக்குறதுலேருந்து எல்லாருக்கும் நல்லது தான். இங்கே க்ளீன் பண்ணணும், இந்த கோயிலுக்காகவே ரொம்ப பண்ணியிருக்காரு. கோயிலுக்காக இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் சாமி இதெல்லாமே. யார் போனாலுமே நல்லா பேசுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அண்ணாவும் ரொம்ப இழந்தது இப்போ கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். குழந்தையிலேருந்தே நான் பார்க்குறேன் அந்த அண்ணாவை. ஃபேமிலியே தெரியும், எல்லாம் எது ஒன்றுனாலும் ஃபேமிலியாக வருவாங்க. நாங்களும் அப்படி போவோம், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இருந்தோம். அவர் சினிமாவில் போனது ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நம்ம இதிலேருந்து ஒருத்தர் போயிருக்காருன்ட்டு, அவர் படமாக சரி சீரியலாக இருந்தாலும் எல்லாம் மிஸ் பண்ணாத பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். அவர் வரனாவே எல்லாம் ஓடுவோம், நம்மளோட ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நைட்டு சொல்லவே ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். யாருமே தூங்கலை, இங்கே இருக்கிறவங்க சாப்பிடவும் இல்லை, எல்லாம் அங்கேயே தான் இருக்கோம் கால் நைட்டில் இருந்து. ஒரு 9:30 10 மணிக்கு தெரியும் எங்களுக்கு. 10 மணிக்கு கரெக்டாக. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. தனிப்பட்ட முறையில் இல்லை, கோவிலுக்கு அப்புறம் இந்த தோப்பெல்லாம் ரொம்ப காடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னோம். நைட்டில் பயமாக இருக்கும், யாராவது வந்தால் கூட தெரியாது. அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. கொரோனா டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பர்சனலாக வேணும்னுட்டு சொன்னாக்கா அவங்க தம்பிக்கிட்ட சொன்னால் அதை செஞ்சு கொடுப்பாங்க. கௌரி சங்கர் இருக்கார் அந்த அண்ணா, அவர் செஞ்சு கொடுப்பார். அது ரொம்ப நிஜமா. இப்போ நான் தான் முன் வந்து சொல்லியிருக்கேன், நான் கூட அந்த மாதிரி எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக சொல்ல முடியல என்னால். அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம இறந்தவருக்கும் நம்ம பார்க்குறோம் உலகத்தைன்றது. என்னோட உறுப்பு என்னென்ன இருக்கோ, நான் இறந்துட்டேன்னாக்கா இப்போ சொல்கிறேன் எல்லாமே தானம் எழுதி வச்சுருவேன் நான். ஆமாம் கண்டிப்பாக இங்கே தான். அப்போல்லாம் குவைட்டாக தான் பார்ப்பாங்க, நம்மளோட ஒருத்தராக. அதுதான் சொன்னேனே ஃபஸ்ட்டு, ஏதாவது இது உள்ள சாவோ இல்லை கல்யாணமோ எல்லாத்துலேயுமே வருவாங்க போவாங்க. ரொம்ப பேச மாட்டார், ஆனாலும் எல்லாத்துலேயும் வருவாங்க. அவங்க ஃபேமிலியே வருவாங்க, நம்மளும் அப்படி தான் போவோம். வருவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் வருவாங்க, அவங்க வீட்டில் ஏதாவதுன்னா வருவாங்க, கோவிலுக்கு வருவாங்க, அப்பப்போ பார்ப்போம். ரொம்ப இல்லை, ரேராக வருவார், பார்த்துருக்கேன். பேசுவார், ஃபோட்டோலாம் எடுப்பாங்க பசங்க போயிட்டு. சந்தோஷம் தானே, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி போயிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த செய்தி கேட்டதுமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது.